ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம தலர் என்டர்பிரைஸ் மேனுஃபேக்சரில் பார்க்குற பேக் சைஸ் வந்துட்டு க்ரீன் வித் ஆரஞ்சில் 26க்கு 26 இன்ச்சு இருக்கிற பேக் தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இதை பார்த்தோன்னே யோசிக்கலாம், என்னடா இது தக்காளி செடிக்கு 26க்கு 26 இன்ச் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து இதில் தக்காளி செடி வைக்க கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரம்மகமலம் செடி இருக்கு இல்லையா, அதை வந்து பதியம் போட்டு வச்சுருக்கேன். அது வந்து இப்போ தான் கொஞ்சமாக லைட்டாக குருத்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மெயின் டைமில் வந்துட்டு நம்மளோட டெரஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் க்ரில் மாடல். இதில் வந்து நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து உக்கார்றதுனால அதில் பேர்ட்ஸ் எடுத்துகிட்டு வர ஒவ்வொரு சீடெல்லாம் விழுந்து இதில் தானாகவே இந்த தக்காளி செடி வந்து முளைச்சிருக்கு. அது இல்லாமல் அதை கொஞ்சம் காயெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால நான் அதை வந்துட்டு எதுவும் எடுக்கலை. நல்லா இருக்கே, அது இருந்தால் இன்னும் ஒரு 2 to 3 months தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலான்னு அப்படியே விட்டு வச்சுருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த தங்கரளின்னு சொல்லுவோம் இல்லையா, மஞ்சள் அரளி பூச்செடி, அதுவும் முளைச்சிருக்கு. இது இல்லாமல் இன்னும் ஏதோ சம் ட்ரீஸ் மாதிரி முளைச்சிருக்கு, தானாகவே இதெல்லாம் முளைச்சிருக்கு. சரி, கொஞ்சம் பெருசாகட்டும், என்ன ட்ரீன்னு தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா எடுத்து வேறு இடத்துல மண்ணில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். இதில் என்னடா க்ரோ பேக்குள்ளே இன்னொரு க்ரோ பேக் வச்சு செடி க்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இது எதுக்காக இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஏற்கனவே பிரம்மகமலம் இருக்குது. அது இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைஸில் நீங்கள் பார்த்து ஏற்கனவே வீடியோ கூட இதில் போட்டிருப்பேன். இவன் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 18க்கு 18 சைஸு 250 GSMல வச்சுருக்கேன். இவன் பார்த்திங்கன்னா நல்ல க்ரோ ஆகுறதுனால கொஞ்சம் ஹைட்டும் நல்லா வரும். அந்த பர்பஸ்க்காக வந்துட்டு நான் இப்போ சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதுனால க்ரோ பேக் 26க்கு 26 சைஸ் வச்சுட்டு திக்னஸ் வந்து 300 GSM வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஒரு க்ரோ பேக்கில் அவனை மாற்றி வச்சுருக்கேன். சைடில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே உள்ளே இருக்கிற க்ரோ பேக் வந்துட்டு அடியில் ஓப்பனாக தான் இருக்குது. அதை அப்படியே மண்ணோடு உள்ளே இறக்கி வச்சுருக்கேன். இவன் கொஞ்சம் க்ரோ ஆன பிறகு அந்த உள்ளே இருக்கிற க்ரோ பேக் எட்ஜஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் மண்ணும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ க்ரோத் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக மாற்றிருக்கேன்.